ஸோ ஹே கைஸ், வெல்கம் பேக் டு பிஜிஎம்ஐ எபிசோட். ஸோ நான் உங்கள் ஆர்டிஜி, நீங்கள் பார்த்துக்கிறது சீட்டா பிளேயர். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோவில் நம்ம வந்து பிஜிஎம்ஐ தான் அடுப்புறோம். மறுபடியும் ஏற்கனவே ஃப்ரீ ஃபயர் அண்ட் பிஜிஎம்ஐக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். பிஜிஎம்ஐ ஏற்கனவே போட்டிருக்கேன். இது அதோட செகண்ட் பார்ட்டுன்னு இதை நினச்சிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்துக்கிறதா இருந்தால் கொடுத்துக்கோங்க கைஸ். ஏன்னா இது வந்து காலியாக இருக்குது. ஆர்டிஜி கேமிங் செவன் போட்டிருப்பேன். ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட்டில் எனக்கு யாருமே இல்லை. அண்ட் இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்குவாடாக போக போகிறோம், ரேங்க்டு மேட்ச்சு ரேண்டம் பிளேயர்ஸோட. ஸோ கைஸ், நோட்டிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க, அது ஸ்கிப் பண்ணிப்போம். ஸோ இவங்களாம் தான் நம்ம டீம் மேட்ச்சு 4 பேருக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, கண்ட்ரோல்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகுதான்னு பார்த்துக்கணும். ஒரு சிலது இன்விசிபிளாக கிடக்குது. டே தம்பி இங்கே வா, அடி போடு. என்ன தாங்கிக்கிறான் எவ்வளோ அடித்தாலும்? டேய், எவ்வளோ அடித்தாலும் தாங்கிப்பியாடா நீ? அண்ட் பை த வே கைஸ், உங்களுக்கு இந்த சவுண்டு கேட்காது. ஏன் அப்படின்னா, நான் மியூட்டில் வச்சுருக்கேன். ஸ்க்ரீன் ரெக்கார்டரில் கேம் சவுண்டு கேட்காத மாதிரி. அதுக்கான காரணம் எனக்கே தெரியல. அது வந்து ஒரு சில ஹிந்தி பிளேயர்ஸும் வேறு கனெக்ட் ஆகுறாங்க. நமக்கு ஹிந்தியும் தெரியாது. நானே ஏதோ கொஞ்சம் தான் பேசுவேன். அது கூட கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன், சும்மா போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு. எனக்கு ஹிந்தியும் ஒழுங்காக வராது. ஓகே, ஃப்ளைட்டு வந்து போகுது, பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. இந்த மேட்ச் ஜெயிப்போமா தோப்போமான்லாம் தெரியாது. நம்ம பாட்டுக்கு போகிறோம், இறங்குறோம், அவ்வளோதான். என்னது, ஆல்ரெடி இறங்கிட்டானா? ஓ, ஐலாண்ட் அது. நம்ம ஏதோ டீமேட்டை ஃபாலோ பண்ணிட்டு தான் போகிறோம். மறுபடியும் போனோமே வீடியோவில் போனோமே அந்த மாதிரி. இன்னும் இந்த வாட்டி மேலே போகிறான். ஏய், என்னடா பண்ணுற? போச்சுடா. ஏய், ஓகே, இதுக்கு மேலே எல்லாம் அவங்கவுங்க சைடுக்கு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டான். ஆடா பாவி, நான் எங்கன்னு போய் இறங்குவோம்? பேசாமல் சென்டரில் இருக்கிற அந்த கிரேட்டுக்கு போய் இறங்குவோமா? ஸ்லோவாக போகிறான் பார்த்தீங்களா? கொஞ்சம் வேகமாக தான் போயேன்டா. எங்கேயோ போய் லேண்ட் ஆகுறான். சென்டரில் இருக்கிறத போய் லேண்ட் பண்ண சொன்னான். டே குரங்கு வித்தெல்லாம் காத்திக்கிட்டு இருக்கான் ஏறி. ஆடா பாவி, எனக்கு யூஸ் பண்ண வராத கன்று எல்லாமே கொடுத்துருக்கான். அட போங்கடா, என்னடா உங்களுக்கு பிரச்சனை? யூஸ் பண்ண வராத கன்னெலாம் கொடுக்குறீங்க. சரி, இந்த ஸ்டாண்டர்ட் பிளேடு வேணாம், அப்படியே இருக்கட்டும். இந்த கன்று எடுத்துப்போம். இது எப்படி சுடுதுன்னே தெரியாதே கைஸ். நான் வேணால் கில் அடிக்கும்போது மட்டும் காட்டுறேன். கில் அடிச்சிருப்போம் நாங்கள்லாம், அந்த சீன்ஸை மட்டும் காட்டுறேன் மோஸ்ட்லி. என்னது இது? அண்ட் கொஞ்சம் ஃபன்னியாக இருக்கிற சீன்ஸையும் காட்ட ட்ரை பண்ணுறேன். ஏன்னா வீடியோ லென்த் ரொம்ப பெருசாகிடும் அப்புறம். என்னது இது? ஸ்காரு எடு, சூப்பர். ஓகே, பிளேயர் ஏதாவது கண்டிப்பாக அடி வாங்க தான் போகிறான். அப்போ அவன் கதையை பார்த்துப்போம். என்னது இது? நிறைய லூட்டு கிடைக்குது, ஆனால் யூஸ் பண்ணுற மாட்டோம். அதுதான் எனக்கு வருத்தமாக இருக்குது. ஓகே, நான் உங்களை போய் கில் அடிக்கும்போது பார்க்குறேன். ஓகே, நம்ம டீம்மேட்டை யாரையோ சுட்டுக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஓடினதை பார்த்தேன், எங்கே ஓடினான்னு தான் தெரில. இங்கே தான் வெயிட் பண்ணுறான். அதுவும் மேலே எட்டி பார்க்குறான் பாருங்க. டேய், என்னடா எட்டி பார்த்துக்கிட்டு இருக்க? மண்டை கிண்ட வெடிஞ்சிட போகுது. அதை பாருங்கள், ஃப்ராக் கிரனேட் போட்டு ஓடுறான். இந்தா வாங்கு. ஏய், என் டீம்மேட்டை யாடா அடித்து போடுற? பாவங்க டீம்மேட்டு ஹெல்ப் பண்ணுறா. ஓகே, இந்த மாதிரி ரிவைவ் பண்ணணுன்னா எவ்வளோ நேரம் ஆகும் மொத்தமாக? எனக்கு அது தெரியலையே. சரி, என்னது இது? இந்த கிரேட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னு வெட்டி பார்ப்போம். அப்பா, ஸ்கோப் நிறைய கிடச்சிருக்குடா. டேய் தம்பி, நீ பதிலுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணால் மட்டும் போதும். இவர் ஆக்சுவலாக ஹிந்திக்காரரு. மைக்கை மியூட்டில் போட்டேன், ஏன்னா இவர் பேசுகிறது எனக்கு புரியலன்னு சொல்லிட்டு மைக்கை மியூட்டில் போட்டேன். நானும் என் மைக்கை அவர் மைக்கை மியூட்டில் போட்டேன், என் மைக்கையும் ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கும் ஹிந்தி பேச வராது ஒழுங்காக. எதுக்கு அரைக்குறையாக ஹிந்தி பேசி அவர் நம்மளை கலாச்சி எதுக்கு? வேணாம் அதெல்லாம். ஓகே, என்னதுடா, எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும் இந்த மாதிரி? நம்ம டீம்மேட்டை எவனோ படுக்க போட்டான். சூப்பர். ஓகே, இவர் எதுமோ குடிக்கிறாரு. ஓகே, நம்மளும் குடிப்போம். அதை எடுத்து உட்காந்து எந்திரிக்கிறாரு. எக்ஸசைஸ் பண்ணிட்டுருக்காரா? ஒரு வேளை வார்ம் அப் பண்ணிகிட்ருக்காரு போல். சரி, நம்ம இன்னொன்று குடிச்சுப்போம். ஸ்டாமினா நமக்கு தேவைப்படும். பெயின் கில்லர் இது ஆக்சுவலாக.
ஓகே அவ்வளோதான். ஓடு 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 ஓடு. இந்த கேசல்குள்ளேயே இருக்கக்கூடாது. நம்ம அவர் கூடயே இருப்போம். டீம்மேட் கூட இருந்தால் தான் சிக்கன் டின்னர் அடிக்க முடியும். ஏன்னா இது சோலோ இல்லை, ஸ்குவாடு மேட்ச்சு. ஸ்குவாடாக போய் தான் அடிக்கணும். ஓகே போ 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 போ. ஓடுற ஸ்லோவாக ஓடிக்கிட்டு இருக்கான் டேய். ஓகே அந்த பிளேஸ்லேருந்து வெளியே வந்துட்டோம். ஃபுல் சவுண்டு வச்சுக்கிறேன், எனக்கு கேட்க போகுது, உங்களுக்கு கேட்க போகிறது இல்லை எப்படியோ கேம் சவுண்டு. எங்கே இறங்க போகிறோன்னா பொச்சினிக்கியில் இறங்க ட்ரை பண்ணலாம். ஏன்னா இந்த யாஸ்னா போலியானா பொச்சினிக்கி இங்கெல்லாம் பிளேயர் நிறைய பேர் இறங்குவான். எங்கே பார்த்தாலும் சவுண்டு, எங்கே பார்த்தாலும் லேகு, எங்கே பார்த்தாலும் பிளேயரு, இப்படியே தான் இருக்கும் இந்த இடமே. அட பாவி பொச்சினிக்கியில் இறங்க சொல்லிட்டான், இங்கேயே இறங்கிட்டான். டா சரி, அட்லீஸ்ட் அந்த பில்டிங் மேலேயாவது ஏறணும். எங்கடா போகிறது? ஓகே எவனாவது ஒரு கிறுக்கு பாய வருவான். அட்டா பாவி அடிக்கிறான்டா. ஷூட் பண்ணி அவனை கில் பண்ணிட்டோம். சவுண்டை கம்மி பண்ணு. குட் குட். பேக்கில் ஸ்பேஸ் இல்லையா? அட பாவி, குடிச்சு காலி பண்ணிவிடு. அப்போ அம்மா லேகாக அடிக்குதே. சரி நம்ம என்ன பண்ணுவோம், பேக்கில் ஸ்பேஸ் இல்லை, எவ்வளோ பண்ணாலும் போவோம், வேறு வழி. எவ்வளோ பண்ணாலும் அடா பாவி இங்கே ஒருத்தன் இருக்கானா. அண்ட் பை த வே கைஸ், டீம்மேட்டை கண்டுபிடிச்சிட்டோம். அவனை அடித்தா நம்ம டீம்மேட் வந்து கில்லு ஓசி மாதிரி ஆக்கிக்கிட்டான். போடு அவனை. அப்பா அதை அசிஸ்டின்னு ஆக்கிக்கிட்டாங்க. சூப்பர். எவ்வளோ நேரம்டா இப்படியே போய் தேடிக்கிட்டு இருப்போம். பிளேயர்ஸ் பாட்டுக்கு கிடைக்கவே மாட்டேங்கிறானுங்க. அவங்க பாட்டுக்கு எங்கேயாவது ஓடிக்கிட்டு இருக்கானுங்க. ஓகே சுற்றி சுற்றி நான் பாட்டுக்கு இந்த இடத்துக்கு வந்துட்டேன். அங்கே எவனோ சுடுற மாதிரி இருக்குன்னு பார்த்தா இங்கே ஒருத்தன் இருக்கான். அட்ரா அவனை. இந்த கன்று லாங் ரேஞ்ச் இல்லையா? அடடா பார்த்துட்டான்டா என்னை பார்த்துட்டான். போ. குனிடா. படுறா. ஸ்கோப்பை எடு. எம்மா டேஞ்சராக இருக்கானுங்களே. சைடில் யாராவது ஓடிக்கிட்டு இருக்க போகிறாங்க. அடப்பாவி ஓடிக்கிட்டு இருக்கான் பாருங்க. எங்கே ஓடுற தம்பி? இந்த கன்று தெரியாமல் எடுத்துட்டேன் கைஸ். இது ஒழுங்காகவே சுட மாட்டேங்குது. ஓகே வருவான், அவன் ரஷ் பண்ணுவான் கண்டிப்பாக. இதோ ரஷ் பண்ணுறான் பாருங்க. டேய் நீ ரஷ் பண்ணுறன்னா அது உனக்கு தான் ஒலை வைக்கிற மாதிரி உனக்கே நீ ஒலை வச்சுக்கிறியா? போ. டிபிஎஸ் அப்படி போடுற அவனை. அம்மா டா. ஆப்போனண்ட்டு டீம்மேட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணிவிடுவோம் கைஸ். நான் பேசுறது உங்களுக்கு கேட்காது. பிகாஸ் சொன்ன மாதிரி தான் நான் மியூட் பண்ணிட்டேன். அவர் ஹிந்தி பிளேயரு, ஹிந்தியில் தான் பேசிக்கிட்டு இருந்தார். நான் ஏதோ தெரிஞ்ச வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு சுத்தமாக புரியல, ஓரளவுக்கு தான் புரிஞ்சுது. அடடா ஆப்போனண்ட்டு நிறைய பேர் இருக்கானுங்க. அடா பாவி, செல்ஃப் ரிவைவ் பண்ணிக்கடா. செல்ஃப் ரிவைவ் பண்ணு. எங்கேருந்துடா வரீங்க? ஏடபிள்யூஎம் வச்சுருக்கானுங்க போகிறேன். நான் இப்போ கொன்ன 2 பேருமே ஏடபிள்யூஎம் வச்சுருக்கானுங்க போல். இல்லைன்னா கரெக்டாக வச்சு மண்டைக்கு நான் நிற்கும் போதாக பார்த்து அடிச்சிருக்கானுங்க. 2த்துல ஏதாவது ஒன்று தான் நடந்திருக்கும். அட்ரா அவனை. அடா பாய், ஃபயர் பட்டனை ஷூட் பண்ணுறதுக்கு கிளிக் பண்ணால் ஷூட் பண்ணவே மாட்டேங்கிறான். நமக்கு அது முடிஞ்சுது. இதுக்கு மேலே டீம்மேட்டை நம்பி தான் இருக்குது மொத்த கேமே. முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், நம்ம கதை முடிஞ்சுது. டீம்மேட் அப்பா 3 பேர் இன்னும் அலைவு. 2 பேர் ஆகிக்கிட்டான். ஆப்போனண்ட்டு கொண்டுட்டான் அவனை. கமான் டீம்மேட், உங்களை நம்பி தான் இருக்கோம். நம்ம வந்து இந்த ரோபோட்டாக மாதிரி இறங்குவோம் அவங்க கூட. கில் பண்ணிட்டாரு. சிக்கன் டின்னர் தான். அப்போ நமக்கு கில் பண்ணலையா? ஓகே பண்ணிட்டாரு. இதோ நம்ம இறங்குறோம் மேலேருந்து. நம்மளை மட்டும்தான் இறக்குனாங்களா? வேறு எந்த டீம்கிட்டையும் இறக்கல போல். ஓகே கமான். கேமரா வச்சு நம்ம இப்போ கோல்டன் மிராஜ்லாம் போட்டு யூஸ் பண்ண ட்ரை பண்ணலாம்.
ஏய் அவ்வளோதான் சிக்கன் டின்னரில் ஃபன் பண்ணு கைஸ். உண்மையில் இந்த டீம்மேட் நல்லா ஆடினார். நமக்கு வந்து எந்த தொல்லையும் கொடுக்கல. நம்ம ஒரு இடத்துல போகிறது அவர் ஒரு இடத்துல போகிறதெல்லாம் கிடையாது. நல்லா ஆடினார். அதனால் லைக் கொடுத்துக்கலாம் இவருக்கு. என்னதோ என்னமோ ஓகே எமோட் போடு, கையை தட்டுற எமோட். அவருக்கு கிளாப் பண்ணுறோம் நல்லா ஆடினாருன்னு. என்னது இது கோல்டன் ஸ்பெக்டேட்டர் எடுக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே மேட்ச் முடியுது. ஓகே பிரான்ஸ் 1லேருந்தே சில்வர் 4க்கு போயிருக்கோம். ஏ பாய் ஏ. இந்த ரவுண்டோட எம்விபி நம்மளுடைய ஃப்ரெண்டு நம்ம கூட உட்காந்துருந்தார் இல்லையா, செகண்ட் பிளேயர் அவர் தான். ஃபஸ்ட் பிளேயர் வந்து ஒன்றுத்துக்குமே உதவாமல் இருக்கான் பாருங்கள். 0 அசிஸ்ட் 0 ஃபினிஷஸ். அங்கே பாருங்கள் 12க்கு ஃபினிஷஸ்ஸு, எத்தனை அசிஸ்ட்? ஒரு அசிஸ்ட்டு தான். நம்ம லாஸ்ட் வரைக்கும் சர்வை பண்ணால் நமக்கு நல்ல ரெஸ்பாண்டு. அந்த செகண்ட் பிளேயருக்கு மட்டும் நம்ம ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்துக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய் கைஸ், பீஸ் அவுட். அண்ட் என் மெயின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோவில் கொடுக்குறேன். பாய் கைஸ், பீஸ் அவுட்.